காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் 4 பகுதி 422. நல்லதற்கும் மேலே செல்க. நல்லது தர்மமானது என்கிற தேவ கணங்களை விட்டு வைத்தால் இவையும் ஆத்மாவுக்கு அந்நியமான மனசின்பாற்பட்டவையே ஆகையால் இவற்றாலும் தொந்தரவு வரக்கூடும் என்ற நினைவு எப்போதும் நமக்கு இருந்து நம்மை ஜாக்கிரதைப்படுத்த வேண்டும். உலக யுத்தத்தில் நேச நாடுகள் என்று பிரிட்டன், அமெரிக்கா, பிரான்ஸ், அப்புறம் ரஷ்யா முதலானவை ஒரு பக்கமும், ஹிட்லர், முசோலினி, ஜப்பான் ஆகிய அச்சு நாடுகள் என்று இன்னொரு பக்கமுமாக சண்டை போட்டபோது இருப்பதற்குள் நேச நாடுகள்தான் நல்லவை, ஓரளவு தேவசக்தியோடு கூடியவை என்று தோன்றிற்று. ஹிட்லர், முசோலினியும் ஜப்பான்காரர்களும் பண்ணினவை அசுரத்தனமாக தெரிந்தன. நல்ல வேளையாக நேச நாடுகள் ஜெயித்தன. ஆனால் அப்புறம் என்ன ஆச்சு? அவர்களிலேயே 2 பிரிவாக பிளந்து போயிருக்கிறார்கள். ஒருத்தரை ஒருத்தர் எதிர்த்து கொள்கிறார்கள். அசல் யுத்தத்தை விட மோசமாக சதாவும் கிலியிலும் அவநம்பிக்கையிலும் உலகத்தை தவிக்கும்படியாக கோல்டு வார் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு தூரம் போக வேண்டாம். இங்கே நம்ம சமாச்சாரத்தை எடுத்துக்கொண்டால் நம்முடைய சொந்த நாகரிகத்தை கெடுத்து கொண்டிருக்கிற வெள்ளைக்காரர்களை எதிர்த்து சுதந்திர போராட்டம் ஆரம்பித்து நடத்திய போது அந்த போராட்டத்தை நடத்திய தலைவர்களின் தன்மை, அவர்களுடைய கொள்கை முதலியவற்றை பார்க்கும்போது மொத்தத்தில் நல்லதான, அதாவது தேவர்களின் படையான அம்சங்களே நம்முடைய தரப்பாக இருக்கிறதென்றும், வெள்ளைக்கார ஆட்சி எத்தனை நல்ல வேஷம் போட்டாலும் அசுர கட்சியைப் போலத்தான் என்றும் தோன்றியது. அப்புறம் அவர்களை போக பண்ணிவிட்டு சுதந்திர நாடாக நாம் இருக்கும்போது என்ன பார்க்கிறோம்? சுதந்திர போராட்டத்தை ஜெயித்து கொடுத்த நல்லதாக தெரிந்த கோஷ்டியிலேயே 2, 3, 4 என்று பிரிவுகள் ஏற்பட்டு ஒருத்தரை ஒருத்தர் அசுரர்களாக வர்ணித்து கொண்டு ஆயுதம் இல்லாவிட்டாலும் வாய்ச்சண்டை போட்டு கொண்டிருப்பதைத்தான் பார்க்கிறோம். இதிலே யாரை கூடிய மட்டும் தேவசக்திகளோடு சேர்த்து சொல்லலாம் என்றே சரியாக தெரியாமல் ஜனங்களுக்குள் அபிப்பிராய பேதங்கள் ஏற்பட்டு பிரிந்து பிரிந்து நிற்கிறார்கள். எதற்கு சொல்ல வந்தேன் என்றால், எந்த நல்லதும் அப்படியே சாஸ்வதமாய் இருந்து விடாமல் அதிலும் கெடுதல்கள் வரத்தான் செய்கின்றன. ஆகையினால் நல்லது என்று ஒன்றை பிடித்த பிடியாக வைத்திருக்க வேண்டும் என்ற ஆசையும் இல்லாமல், ஆனாலும் இப்போது நம்மை பிடித்த பிடியாக பிடித்து ஆட்டுகிற கெட்டதை போக்கிக் கொள்ள நல்லவற்றைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும் என்று புரிந்து கொண்டு சின்சியராக கர்மானுஷ்டானம், பக்தி உபாசனை செய்து கொண்டே போக வேண்டும். கர்மயோகம், அப்புறம் பக்தி யோகம் என்று சொல்லி முடிவிலே பகவான் நிலைநாட்டின அந்த ஞான யோகத்தையே அவர் கர்மயோகத்தை சொல்வதற்கு முன்னாலும் அஸ்திவாரம் போல போட்டு கொடுத்ததை மறக்காமல் நாம் ஆரம்பத்திலிருந்தே சிறிதேனும் ஆத்ம தியானம் வைத்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் தேவர்களுக்கிடையிலேயே அல்லது தேவர்களாலேயே சண்டை என்பதற்கும் இடம் ஏற்படுவதற்கில்லாமல், சண்டைக்கு ஆஸ்பதமாக ஜீவபாவத்துடன் இருக்கிற ஆசாமியே எடுபட்டு போய் ஆத்மா மட்டும் இருப்பதான சண்டை அறியாத சாஸ்வதமான சாந்த நிலைக்கு என்றைக்காவது ஒரு நாள், இந்த ஜன்மாவில் இல்லாவிட்டாலும் எந்த ஜன்மாவிலாவது ஒரு நாள் போய் சேர கொஞ்சம் கொஞ்சமாக வழி திறந்துவிடும்.